அனைவருக்கும் வணக்கம். போன தடவ நம்ம பார்த்தது எல்லை 1 அப்படிங்கிற பாயிண்ட்ட பார்த்தோம். அந்த பாயிண்ட் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு கேட்டீங்கன்னா, ST36 அதாவது நிலமுலகத்துல 2 ஆர்கன். அந்த ஆர்கன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இரைப்பையும், மண்ணீரலும். அந்த இரைப்பை வந்து காலை 7 மணி முதல் 9 மணி வரை அதோட டைமு. அது இயங்குது. அப்ப உயிர் சக்தி எல்லாமே அந்த புள்ளியில வந்து தேங்கி இருக்கும். அந்த உயிர் சக்திய வந்து நம்போ இந்த புள்ளியின் மூலமா நம்ம பயன்படுத்துவதன் மூலமா, நமக்கு அந்த உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய ஜீரண சக்திய அதிகப்படுத்தி, நம்ம உடம்பு வந்து சக்தி நிறைந்ததாக மாறுறதுக்கு இந்த புள்ளிய நம்ம பயன்படுத்தணும். காலை உணவு வந்து கொஞ்சம் எளிமையான உணவா எடுத்துக்கலாம். ஏன்னா, அந்த காலத்துலலாம் காலையில கொஞ்சம் எளிமையான உணவ தான் எடுத்துப்பாங்க. சும்மா கஞ்சி இந்த மாரி தான் எடுத்துப்பாங்க. இப்ப அந்த மாரி கிடையாது. கறிக்கு உளுந்தா நெறையா மைதா பொருட்கள் இந்த மாரி உணவுகள்லாம் நம்ம நெறைய எடுக்கிறனால, ஜீரண குறைபாடு வந்து மலஜல கழிவுகள் நீங்காமயே நெறைய பேர் காலை உணவுகள் எடுக்கிறனால தான், அந்த கழிவுகள் தேங்கி நமக்கு நோய் வருது. அது வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான், நான் சொல்ற இந்த ஒவ்வொரு புள்ளியையும் நீங்க தூண்டும்போது, அந்தந்த நேரத்துல அது அது வேலைய கரெக்ட்டா செய்யும். நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம். இறைவன் உங்களுக்கு உதவுவார். அவர் செய்வார் அந்த வேலைய. இறைவன்ங்கிறது உங்க உடம்பத்தான் சொல்றேன். அவர் செய்வார் அந்த வேலைய. ஓகேங்களா? அந்த புள்ளி என்னன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. காலை 7 மணி முதல் 9 மணி வரை. அந்த புள்ளி என்னன்னு கேட்டீங்கன்னா, ST36 இரைப்பையோட உம் ம் இரைப்பையோட 36வது புள்ளி. 36வது புள்ளி. இது நிலமுலகத்தின் யாங் தன்மையுடைய தன்வலு புள்ளி. தன்வலு புள்ளி. அன்னைக்கே சொன்னேன். தன்வலு புள்ளி. முழு சக்தியும் ஒரு புள்ளியில தேங்கி இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு புள்ளி எதுன்னு கேட்டீங்கன்னா, தன்வலு புள்ளி. அந்த ஆர்கனுக்கு அங்க தான் பலமே இருக்கு. அந்த பலம் ரெட்டிப்பா நமக்கு கிடைக்க அந்த 2 மணி நேரத்துல பர்ட்டிகுலரா அத தூண்டும் பொழுது 50% வேலை செய்றது 100% கரெக்ட்டா வேலை பார்க்கும். அப்ப நோய்கள் களையப்படும். இவ்வளதான். இதுக்காகத்தான் இந்த புள்ளிய பத்தி நம்ம இம்பார்ட்டன்ட் குடுத்துக்கிட்டே இருக்கோம். வேற ஒண்ணும் கிடையாது. அந்த புள்ளிய நம்ம இப்போ பார்த்துட்டு வருவோம். ஒரு நிமிஷம். ST36 அந்த புள்ளியோட லொகேஷன பாருங்க. இது வந்து நம்மளோட மூட்டு. என் கால தான் மடக்கி வச்சிருக்கேன். இந்த மூட்டிலிருந்து அதான் நல்லா கேட்டுங்க. இந்த மூட்டு இப்படி கை வச்சீங்கன்னா, அப்படி மூட்டுக்கு மேல இப்படி கை வச்சீங்கன்னா, இந்த அப்படி கை வச்சாலே இந்த நடுவிரல் இருக்கு இல்லையா? இந்த நடுவிரல் கரெக்ட்டா போயி ஒரு இடத்துல மேட்ச் ஆகும். இப்படி வச்சீங்கன்னா, இப்படி இப்படி வைக்கும்போதே நடுவிரல் போய் கரெக்ட்டா மேட்ச் ஆகும். அதாவது இது டிபியா போன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலும்பு முன்னாடி உள்ள போன வந்து டிபியா எலும்பு. இது தலை பாகம். இங்க வந்து ஒரு மூட்டு மாரி இருக்கும். ஒரு திரட்சி இருக்கும் எல்லாத்துக்கும். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா, மூட்டு சிப்பி அதிலிருந்து ஒரு அதாவது ஒரு அங்குலம். இந்த இந்த அளவு சொல்றேன். அதிலிருந்து ஒரு அங்குலம் இப்படி கீழ இப்படி அந்த அந்த திரட்சியில இருந்து ஒரு பக்கவாட்டு. இப்படின்னா பக்கவாட்டுன்னா இந்த இந்த அளவு. குறுக்க. தெரியுதா? இதான் பாயிண்ட். எல்லாம் நோட் பண்ணீங்க? இதான் பாயிண்ட். இங்க ஒரு பள்ளம் மாரி இருக்கும். இந்த தலைப்பகுதியில இங்க திரட்சி இருக்கும். அது பக்கத்துல ஒரு பள்ளம் மாரி இருக்கும். அவ்வளோதான். தள்ளி போயிற வேணாம். இங்க அடுத்த பாயிண்ட் இருக்கு. நீங்க அப்படி தெரியலன்னா, Google, YouTubeல வந்து சும்மா ST36ன்னு போட்டீங்கன்னாலே வரும். தெளிவா அந்த வீடியோவோட அந்த இமேஜ போட்டிருப்பாங்க. அத கிளியரா நீங்க பார்த்துக்கலாம். என்ன பயன்படுதுன்னு என்கிட்ட கேட்டுக்கங்க. அதுக்கப்புறம் நீங்க புள்ளிய கரெக்ட்டா நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதோட இம்பார்ட்டன்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க தான் இப்ப நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இல்லன்னா நம்ம சும்மா வீடியோ நம்ம ஒண்ணும் இது இல்ல. பார்த்துங்க. ரைட் தானே? இத வந்து என்ன செய்ய போறீங்க? வலது பக்கமாக 21 முறை, இடது பக்கமாக 21 முறை, திருப்பி வலது பக்கமாக 21 முறை செய்து, இது எத்தன செட்டு சார் செய்யணும்? இதான் சூட்சமம். சும்மா 3 தடவ 4 தடவ செஞ்சா சரியாயிரும். இதான் சூட்சமம்.
9 முறை செய். 21, 21, 21. 1 ரைட் தானே? இந்த மாரி 9 முறை செய்யணும். 5 நிமிஷம் தான் ஆகும். அது கூட கம்மியா தான் ஆகும். 5 நிமிஷம் தான் ஆகும். அத விட கம்மியா தான் ஆகும். இத நீங்க பண்ணும்போது என்னென்ன பலன் கிடைக்கும் சார்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, செரிமானம் சார்ந்த அனைத்து தொந்தரவுகளும் நீங்கும். ஹெர்னியா சரியாகும். நோய் எதிர்ப்பு சக்திக்கான முக்கியமான புள்ளி. மூட்டு வலி குணமாகும். மரத்து போற பிரச்சனை இருந்தா சரியாகும். வாய்வு பிடிப்பு சரியாகும். உணவில் உள்ள ஜீரண சக்திய முழுவதுமா கொடுத்து உடம்புல இருக்கிற அந்த குடல்ல உள்ள கசடுகளை நீக்கி நல்ல சத்த பிரிக்கிறதுக்கு இது உதவும். அசிடிட்டி ஃபார்மேஷன் அல்சர் இருந்தா சரியாகும். வெரிகோஸ் வெயின் இருந்தா சரியாகும். மலச்சிக்கல் இருந்தா சரியாகும். மனநலக் கோளாறுகள். சில பேர் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது சிந்திச்சுக்கினே இருப்பாங்க. அந்த மாரி பிரச்சனை எல்லாமே இந்த ஸ்டமக்ல பிரச்சனை உள்ளவங்களுக்கு தான் இருக்கும். வயிறு மந்தமாச்சுன்னா, மூளை மந்தமாயிடும். அதுக்காக இத நீங்க செய்யும்போது, இந்த புள்ளிய நீங்க தூண்டும்போது, அந்த பிரச்சனை நாளடைவுல சரியாயிரும். இத நீங்க காலையில நீங்க எம்ப்டி ஸ்டமக்ல நீங்க செய்துட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க சாப்பிட்டுட்டு செய்தா அதோட பலன் கிடைக்காது. சாப்பிட்டா 1 மணி நேரம் ஆகும். ஆனா, அதுக்குள்ள டைம் ஓடிடும். நீங்க காலையில எக்ஸர்சைஸ் செய்யும்போதே இந்த பாயிண்ட்ட நீங்க ஆக்டிவேட் பண்றது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஒரு மனிதனுக்கு ஜீரணம் வலுவானால், அவன் எந்த ஜிம்முக்கும் போவேணாம். ஜீரண சக்தி ஒரு மனிதனுக்கு வலுவானா, எந்த உடற்பயிற்சியும் தேவையே இல்ல. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா வேலையும் நடந்துரும். ரைட் தானே? இத காலையில சூப்பரா செய்யலாமா? மூட்டு வலி உள்ளவங்களுக்கு இது பக்காவான ரிசல்ட் குடுக்கும். மூட்டுல பசை இல்ல, உரசுது, சத்தம் வருது, சடக் சடக்குன்னு சவுண்ட் வருது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா உள்ளவங்களுக்கு இது அற்புதமான புள்ளி. எப்ப பார்த்தாலும் காய்ச்சல் வருது, இந்த மாரி பிரச்சனை சொல்லிட்டே இருப்பாங்க. தொட்ட தொண்ணூறுக்கு எனக்கு காய்ச்சல் வருது, நோயிலேயே எப்ப பார்த்தாலும். அந்த மாரி நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவங்களுக்கு இது ஒரு அற்புதமான புள்ளி. ஹீமோகுளோபினுக்கு ஒரு அற்புதமான புள்ளி. கால் வலிகளுக்கான ஒரு முக்கியமான அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான புள்ளி இது. தொலைதூர நடக்க முடியாம உட்கார்ந்திருக்கவங்களுக்கு இந்த புள்ளிய நீங்க இயக்கி, நான் சொன்ன வாக்குல இயக்கி 5 நிமிஷம் அவங்கள ரெஸ்ட் எடுக்க வச்சீங்கன்னா, திருப்பி இன்னும் 5 மைல் நடப்பாங்க. ஒரு மிகவும் முக்கியமான புள்ளி இந்த புள்ளி. பக்கவாதத்தையே சரி பண்ணக்கூடிய ஒரு புள்ளி. நோய் எதிர்ப்பு சக்திக்கான புள்ளி, ஜீரணத்திற்கான புள்ளி. ஆக இந்த புள்ளிய இவ்வளவு சூட்சமமான புள்ளிய நம்போ பயன்படுத்திக்கலாம்ல. நம்ம செய்யப்போற ஒரு 2 நிமிஷம் வேலையில. இது நமக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும். அதனால நீங்க காலையில ரெகுலரா மலஜல கழிவுகள் முடித்தவுடன் 7 டூ 9 உணவிற்கு முன் இந்த புள்ளிய நான் சொன்ன பட்சத்தில் இயக்கி, உங்களுக்கு சரியான அந்த லொகேஷன் தெரியலன்னா, கண்டிப்பா நீங்க Google, YouTube இதுல போயிட்டு ST36 அப்படின்னு போட்டீங்கனாலே, அக்குபஞ்சர் பாயிண்ட்ன்னு போட்டீங்கன்னா, தெளிவா நெறைய சின்ன சின்ன வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த லொகேஷன. அத நீங்க பார்த்துக்கலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. அத போய் பாருங்க. ஏன்னா என்ன பண்ணுதுங்கிறத நீங்க என்கிட்ட தெரிஞ்சுக்கங்க. புள்ளிங்கிறதே இப்ப உங்களுக்கு இது இல்ல. புள்ளி எது அப்படிங்கிறத நீங்க எங்க பார்த்தாலும் நீங்க கண்டுபிடிச்சுருவீங்க. ரைட் புள்ளி தான் அப்படின்னு. எனக்கு சில டூல்ஸ் இல்ல. நான் அத பத்தி விளக்குறேன் அப்புறமாட்டி. அப்போ நீங்க அந்த புள்ளிய நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, புள்ளி இயக்குறதுக்கு ரொம்ப உங்களுக்கு
தூண்டுகோல், ஆவல் இருக்கும். இவ்வளவு இருக்கு. இத நம்ப செஞ்சா என்ன? அப்படின்னு உங்களுக்கு ஒரு அதனால இத புள்ளிய பயன்படுத்தி, அடுத்த வீடியோவுல மண்ணீரலுக்கான தன்வலு புள்ளிய பத்தி நம்ப பார்ப்போம். இத்தோட நிறைவு செய்றோம். நம்ம வீடியோவ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான பிரஸ் பண்ணுங்க. ஓகே தானே? நன்றி.